குடும்பத்தை கெடுத்தவனே பொழப்பு கெடுத்து போடுவான் ரெடி பண்ணி தரேன். குடும்பத்தை கெடுத்தவனே மத்தனக்காரன் குளக்காரன் சோத்துக்கு வா சோத்துக்கு சொல்லி கூப்பிடுவேன் அவனையே பாட்டு போட்டுட்டான். சோத்துக்கு வர சொல்லி நீங்க 2 பேரும் யாரும் சாப்பிடுவாங்க சோறே வாழணும்ப்பா கரைச்சு குடிச்சுக்கிறோம். சரி சுபத்ரா சரிங்க வீட்டுல முக்கியமான வேலை இருக்குது. ஒரு மாசம் ஆகி போச்சு. ஆமா வாங்க போலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்க 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ அரண்மனை சென்று அந்த புருஷன் வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகி போச்சு. இப்பதான் வந்திருக்காரு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதனால பலகாரம் செஞ்சு வச்சுக்கிறேன். சோறு நிறைய இருக்குது. காய்க்கு போடணும். சுமித்ரா அதை விடமா நாரதன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். அந்த பொன்னரிசி இருக்குதுல்ல பொன்னரிசி எடுத்து சாப்பாடெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுரு. நாங்க 2 பேரும் போய் ஆத்துல தண்ணி ஊத்திக்கிட்டு நாங்க பேரை வந்து சாப்பிடுறோம். எப்படி நாரதா? ஆமா வரும்போது தண்ணி ஊத்திக்கலையா? தண்ணி ஊத்துறப்பா. இப்பதான் குடிச்சீங்க நீங்க? இல்ல இப்ப நான் என்ன வீட்டுக்கு போன மேல வந்திருக்கோம். சுமித்ரா வீட்டுக்கு வந்துருக்கோம். ஆத்துல போய் குடிச்சிட்டு உடனே வந்துடணும். தண்ணி ஊத்தி சீக்கிரமாக வந்துடும். நாளும் சொல்லலாம்னா இவர் கூட போனீங்கன்னா நீங்க ஆத்துல தான் போயிடுவீங்க. இல்ல அது மாதிரி ஒரு நாரதனா அப்பேற்பட்ட நன்மை செய்யவன். இந்த பாடலுக்கு நன்மை செய்வான். போய் சாப்பாடு செய்யணும். சரி வாங்க சாப்பிட்டாது போலாம். போய் தண்ணி ஊத்தி நீங்களாவது வாங்க. அவனை கூட்டிட்டு போ. சாப்பிடுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிட மாட்டாங்க. தேவையில்லை. சாப்பாடு எங்களுக்கு தேவையில்லை. சரி நீ நாரதனுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு. சீக்கிரமாக நான் வந்துடுறேன். சரி போயிட்டு இப்பொழுது சென்று ஏன் எங்க வைத்துக் கொண்டு இருக்கிறான்? வந்தது அப்படியா? ஆமா மூஞ்சி பாக்குறேன். மரகதாவளி பட்டணத்துல சென்று மாணிக்கவழி திருமணம் செஞ்சுட்டு உண்மைதான் மரகதவழியை சென்று மாணிக்கவழி திருமணம் செய்வதா? மாமியா பேரு ஓய் பாத்தியா? என் அத்தை பேரு வந்து மாணிக்கவள்ளி. என் பொண்டாட்டி பேரு மரகதவள்ளி. பொண்டாட்டி சொல்லிட்டு சென்று மாணிக்கவள்ளி மரகதவள்ளி எல்லாம் பொம்பளைங்க பேரு வரிசையா வருது. மாணிக்கம் கல் இருக்குதுல்ல? ஆமா. அந்த மரகத கல். அந்த கல்ல வச்சு ஒரு நெக்லஸ் வருதுல்ல? ஆமா. கல்யாண நாள் ஒரு வாரத்துல வருதுல்ல? மாணிக்க வாங்கலாமா மரகத வாங்கலாமா ஒரு யோசனை போய் பேசிக்கிட்டு இருக்கோம். மாணிக்கவள்ளி மரகதவள்ளி அப்படின்னு பொம்பளைங்க எல்லாம் வரிசையா வந்துட்டு இருக்கு. சுத்ரா பத்தி ஒண்ணு பேசலையே. மாணிக்க கல்லு மரகத கல்லெல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு ஒட்டியானம் போட்டு போதுக்கலாம். என்ன தேதி? 23 23ஆம் தேதி. ஆமா அந்த தேதி லோன் கட்டு மூடி 2500 எடுத்து வச்சு இருக்கிற மாணிக்கல் கட்டுறியா? செங்கல் இருக்குது ஒண்ணு நாரதர் பசி இருக்கிறான். ஆமா என்னமோ நம்பி போறீங்க. நடாத்துல விட்டுறாதப்பா. நாரதர் செய்வாரா? இருக்க வரல மரகதவள்ளி இப்படியே பேசிட்டு மறுபடியும் கொண்டாடி வந்துருவா. பார்த்தாயா அர்ஜுனுக்கு பொம்பளை ஜாயின் பண்ணி விட்டாரு. மாயவனா சும்மா இருக்கிறவங்க அவரையும் அனுப்பிட்டீங்க. ஆமா அவர் மச்சான் அர்ஜுன கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. ஆமா என்ன பண்ணலாம்? இப்ப இங்க போகணும். இப்பங்க ஏய் அரக்கர் கூட்டத்துல இருக்க முடியாத குழந்தை யாரு? அசாசுரன். ஆமா அசாசுரன் போகணும். இப்ப ஓஹோ அங்க போய் 2 வாங்கணும். அங்க போய் யார்கிட்ட போய் அங்க போய் அங்க ஒரு கலக்கம் செய்ய போறேன். ஓட்டரை வச்சுட்டு என்னதான் போறேன். புறப்படு கிளம்பு. நாரத முனிவராரம் அரக்கர் குலத்தில் இறக்கமில்லாமல் பிறந்த அசாசூரனை தேடி செல்ல இப்பொழுது அசாசூரன் சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
வீட்டுக்கு போறேன். ஐயா என் பேக் என் பையிட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஐயா எனக்கு சம்பளம் வேணாம், கொலை வேணாம், எனக்கு நான் போறேன். காலங்கத்தான் தேடி வந்து தெரியுமா 5 மணிக்கு. நான் கொடுக்குறேங்க. நீங்க அவங்களுக்கு கொடுங்க, எனக்கு வேணாம். தேவையெல்லாம் கூட்டிட்டு வந்து விடுறீங்களா? வேணாம்னா சம்பளத்தை வாங்கி பொட்டி எடுத்துட்டு போ. பத்தா கேட்டு சம்பளம் வேணாம், நான் கோமாளி விட்டுருவான். ஒட்டியாரம் வரணும். ஒட்டிக்காரன் வரணுமா? ஒட்டிக்காரன் வந்தா சம்பளம் வேண்டாமா? ஒட்டிக்காரன் வந்து சம்பளம் வேண்டாமா? ஏடா ஒட்டிக்காரன் ஏய் எது கூப்பிட? நானே ஒண்ணு கூப்பிட்டேன். இந்த பேய் வந்து என்னன்னு கேளுடா. பேயா? அவர் ரெண்டு வாங்கிட்டு தூக்கமெல்லாம் தெரியும். ஆரடா நீ உங்க பின்னாடி வந்துறீங்க. ஏண்டா பாதுகாப்பு இல்லாம எதுக்குடா வந்து பண்ட பாதுகாப்பு பழுதாகி விட்டால் அதற்கு நான் பொறுப்பில்லை. சரிங்க. ஆமாம் சாமானத்தை பத்திரமாக பார்த்துக்கோ. டேய் பேய் இருக்க பேய் அடிக்கிறாரா? ஏன் அடிக்கிறா தெரியலையா? என்னவா உன்னை கூப்பிடுறாரு? என்ன மயிறு கூப்பிடுறாரு? என்ன மயிறு கூப்பிடுறாரு கேட்டு சொல்லு. அப்படியா? சரி அப்படி இருந்தா ரைட்டு. என்ன சொன்னான் அவன்? என்ன மயிறு கூப்பிடுறீங்க? என்ன மயிருக்கா? அடா டேய் அப்படியா சொன்னா? அதுதான் சொன்னாரு. உனக்கு என்ன உனக்கு பத்தி பத்தி அழுத்து கொண்டு ஓடு. டேய் என்ன மயிறு கேட்டா அடிக்கிறாரு? அப்படியா கேட்ட? நீதான் சொன்ன. என்ன மயிறு கேட்டா கூப்பிடணும் உன்னதானே கேட்டேன். அது என்ன கேட்டியா? சரி கூப்பிடலாம் போலாம். முடியாது. ஏன்? பனமரத்தை பிடிங்கி பல்லு விளக்குறான்னு சொல்லி இந்த நேரத்துல பல்லு விளக்குறான் போய். மந்திரி பனமரத்தை பிடிங்க பல்லு விளக்குறாராமா? அடே என்னுடைய மந்திரி எனக்கு இருக்கிற பழம் அவனுக்கு இருக்குமில்ல? பழம். ஆமா அதே பழம் இல்லையா? அது பழம். என்னடா அதே பழம் அதே பழம் சேர்த்து போடுங்கிறாங்க உனக்கு சுதி பத்திரியா? ஆமாமா. அதனால பல்லு விளக்கை விட்டு நான் அழுத்து கொண்டு ஓடு. ஏன்னா பனைமரத்திலேயே பல்லு விளக்கு கை கால் கழுவு வேணாமா? ஆமா. அதனால கிழக்கு மழை பெஞ்சு மேக்க இருந்து தண்ணி வந்து கிழக்கு மழை பெஞ்சு எப்படி மேக்க வந்து தண்ணி வந்து அது எப்படியோ பள்ளம் கண்டவாலும் சுத்திட்டு வரும் உடனே. சரி கிழக்கு மழை பெஞ்சு மேக்க தண்ணி வந்து வடக்க வாணியத்தில் தண்ணி வந்து தெக்க போய் கோணியத்தை ஒரு காலில் தேக்கிட்டு காவிரி ஏதல் கைகள் மட்டும் கழுவிட்டு மூஞ்சி எழுதுங்கிறது மேட்டு தடை நடந்து போயிட்டு ஒருத்தர் டைம் சொல்லி போ. மூலாட்டாத அவன் எப்படி சொன்னானோ அதே போல சொல்லணும். அதே நம்மளுக்கு வராதுங்க. இல்ல வந்தே ஆக வேண்டும். இல்லைங்க பல்லு விளக்கிட்டு கை கால் கழுவுறதுக்கு மேட்டூர் டேமுக்கு போயிருக்காங்க. கண்டால் அவன் சக்தி எல்லாம் வீணாகி போய் என்ன சொன்ன? நீ என்ன போய் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்ட? கிழக்கு மழை பெஞ்சு மேக்கிறது தண்ணி வந்து வடக்கு வாணியத்தில் தண்ணி வந்து தெக்க கோணியத்தில் ஒரு காலில் தேக்கிட்டு காவிரி ஏதல் கை கால் மட்டும் கழுவிட்டு மூஞ்சி எழுது மேட்டூர் நடந்து போயிட்டு வரது டைம் இல்ல. கிழக்கு மழை பெஞ்சு மேக்க தண்ணி வந்து அது ஒரு கால தேக்கி கை கால் கழுவிட்டு மூஞ்சி ஒரு தண்ணி பத்தில மேட்டூர் டேம் போயிருக்காங்க. ஆமா ஹரியாவர வாழை. ஆமா எல்லாம் கை கால் சுத்தம் பண்ணிட்டு நான் அழைத்து கொண்டு ஓடு. கையை கழுவிட்டியா? பாப்பலாம். பைத்தியக்கார மேட்டூர்ல மூஞ்சி கழுவி சாப்பிட வேணாமா? ஆமாமா. அதனால கொட்டக்காட்டுல வாழை எடுத்துட்டு வந்து கொட்டக்காட்டு தாண்டி தானே வாழைத்தோப்பு இருக்குது. வாழைத்தோப்பு எல்லாம் எடுத்து வந்து இலையை தெளி போட்டு இளமே எல்லாம் உட்காந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணு போட்டு சோறாக்கி கறி நெல்லஞ்சு சோறாக்கி அதை எடுத்து நாய்க்கு வச்சுட்டு 3 நாளுக்கு கம்மி வந்து பக்கத்துல கடை வாங்கி கரைச்சி குடிக்கிற வார்த்தை டைம் சொல்லி போ. வந்து விட்டானா? இல்லைங்க அவர் கைகால் கழுவுறதா பசியாமதாங்க. சரி அதனால வந்து என்ன காரு ஒட்டையாடு தாண்டி வாழை தோட்டத்தில் வாழை எடுத்து வந்து இலையை தெளி போட்டு இளமே எல்லாம் உட்காந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணு போட்டு சோறாக்கி கறி நெல்லஞ்சு சோறாக்கி அதை எடுத்து நாய்க்கு வச்சுட்டு 3 நாள் கம்மி வந்து பக்கத்துல கடை வாங்கி கரைச்சி குடிக்கிற அடுத்த டைம் இல்ல. சந்தோஷம் பல்லு வளர்க்கறதா அதனால கோழி அடிச்சு குழம்பு வச்சு அதை எடுத்து நாய் வச்சுட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பழைய சோறு கடனை வாங்கி குடிக்கிறாங்க. ஏன்னா கொட்டைக்காட்டுக்கு போய் வாழை அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிருக்கோம். என்னடா கட்டு பண்ணிட்டான் சொன்னாங்க. குடிச்சிட்டு சீக்கிரமா அழுத்து கொண்டு ஓடு சீக்கிரமா ஓடு. சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு வரலான்ப்பா. சாப்பிட்டு மதிமயக்கமா இருந்தது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு படுத்துட்டு போல ஒரு சாக்கு பீ போட்டு படுத்திருந்தேன். சாக்கு பையடா படுத்திருந்தேன். இதுக்கு நினைப்படுத்திச்சு உனக்கு என்ன நடப்பு? எனக்கு சேலத்துல ஒரு கூத்தியா இருக்கிறான். சரி அவன் பேரு சிந்தாமணி. அவன் மேல நான் கிளம்பிட்டேன். எப்படி எப்படி ஊத்தியால பார்க்கறது பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும். அதனால எப்படி போறேன்? சீக்கிரம் போய் பார்க்கணும்.
பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்துக்கிட்டு பெடல் எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு சரி பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்து தோல் வேலை செருப்படி தலைமையில கொடையிறது கால் மாட்டிக்கிட்டு சிகரெட் வாங்கி மூக்கு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு ஜோல் போட்டு சட்டை போட்டு வேட்டி மேலே போட்டுட்டு சேலை சிந்தாமணி கூத்தியா தாசி விட்டு போட்டு நடிகை நடந்து போயிட்டு வரத்த டைம்ல என்னண்ணா கொஞ்சம் பொறுமையா சொல்லணா புரிய மாட்டேங்குது பொறுமையா ஆமா கூத்தியால பாக்குறதுக்கு பெடல் இல்லாத அப்படியே சைக்கிளை தூக்கி சரி தோல் மேல வச்சு செருப்ப எடுத்து அடிச்ச ஒண்ணு இப்படி சொன்னா என்ன புரிய நீ தானே பொறுமையா சொல்ல சொன்ன சரி சொல் போல அதாவது கூத்தியில பாக்குறதுக்கு கொடையத்து கால் வாட்டி சீட்டு வாங்கி மூணு சொல்லி வெத்தலை ஜோல் போட்டு சட்டை போட்டு வேட்டி மேலே போட்டு சேலை சிந்தாமணி கூத்தியா தாசி விட்டு பொண்ணு நடந்து போயிட்டு வரத்த டைம்ல ஒரு வாரம் உட்காந்து யோசனை பண்ணணும் ஏங்க அது சொல்றாங்க சாப்பிடுதா அவங்க கூத்தி கிளம்ப வந்துச்சாமா அதோட சேர்ந்து கிராம பார்க்க போயிட்டான் பரவாயில்ல அவன் ஒரு ஆம்பளை ஆமா சீக்கிரமாக சந்தோஷமா இருந்துட்டு நானும் அழுத்துதாங்க அழுது கொண்டு வா சீக்கிரம் பார்க்க போலாம் நீ அங்க போன உடனே பார்த்தோம் நம்மளுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு சரி ரெண்டு பேரும் கீழே படுத்துட்டு மேல கட்டில போட்டுக்கிட்டோம் பைத்தியமா நீங்க கீழே படுத்து கட்டில எடுத்து மேல படுங்க ஏன் கூத்தியாடி எப்படி படுப்போம் உனக்கு என்னடா சரி 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 படுத்துக்கோ உன் கூத்தியாடி வந்து படுத்தேன் இல்ல 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 அப்ப ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும் ஏன் மூஞ்சி அவ பார்த்து அவ மூஞ்சி நான் பார்த்து ஐயா மூஞ்சி அம்மா பார்த்து அம்மா மூஞ்சி ஐயா பார்த்து பார்த்துட்டு ஆசை அதிகமாக முகம் முத்தி போய் எனக்கு முகரை ஜன்னி இழுக்குது வரமாட்டேன்னு சொல்லி நல்லா இருக்குதா போய் சொல்லிவிடு இல்லைங்க அவரு கூத்தி விட்டு போனாருங்க ஐயா பார்த்து அம்மா பார்த்து அம்மா பார்த்து ஐயா பார்த்து பார்த்து மந்திரி மகர்ஜான் பிடிச்சிருக்கு அங்க அப்புறம் போறது சீக்கிரமா குத்திக்கிட்டு வேணா வேதாள வரைக்கும் கண்ணுக்கு போடலாம் ஊத்திட்டு மருந்து ஊத்திட்டு ஓடு 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 அப்படி இல்லைன்னா தூக்கிட்டு வரலாமா வேலை வச்சு போடுறாருமா மருந்து போடணும் ஆமா இப்படி எல்லாம் சொன்னா கூப்பிட்டு தான் இருப்பான் ஆமா தலை தலையடிச்சு ஐயோ அம்மா லவலவான்னு கத்திட்டு போ சரி பதட்டமா ஏன்டான்னு கேப்பா இங்க இருந்து போறதுக்குள்ள மந்திரி செத்தே போயிட்டான்னு சொல்லிவிடு போனவனே கத்திட்டு என்னடா இல்லைங்க வேகமா போகாது மந்திரி செத்தே போயிட்டாரு அங்க போய் சீக்கிரமா உடம்பு தூக்கிட்டு இந்த ஊரு கொடுக்கு சுடுகாட்டுல வச்சு சொல்லலாம் ஓடு 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 புடுக்குவியா அந்த ஊருக்காரங்களை சேர்ந்து அனாதை ஒண்ணு ஆத்துல சுட்டுவிடான்னு சொல்லி அனாதை பண்ண ஆத்துல சுட்டாங்க சுட்டாடுத்த சாப்பிட இருக்கு சாப்பிட கொண்டு வாடா சாம்பல் என்ன பண்ணுவா அது மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு சொல்லி மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சு பாருங்க அங்க அருகம்புள்ள புளிச்சு கரும்புள்ள கொண்டுடும் அருகம்புள்ள அதெல்லாம் குதிரைக்கு எடுத்து போட்டான்னு சொல்லி ஜல்லி கொண்டு வா ஜல்லி வேறு அதெல்லாம் பண்ணி நோட்டி பிடிச்சு சொல்லி பண்ணியை கொண்டு வா பண்ணியை கொண்டு வா பண்ணி 18 கசா போட்டாங்கன்னு சொல்லி அசாம ஓட்டு பண்ணி கொண்டு வா கசா போடுறவன அவன் கொரோனா வந்து ஜிஹெச் பெட்ல கிடக்குறான்னு சொல்லி கொரோனா வந்து ஜிஹெச் பெட்ல படுத்துறாருங்க ஓய் மந்தி செத்தி எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு 3/4 மணி நேரம் இருக்கான் செத்தி எவ்வளவு நேரம் ஆகுனா கேக்குற கேள்விக்கெல்லாம் டனா டனார்னு யாரா பதில் சொல்றது வந்துட்டாங்க அந்த பைத்தியக்கார அண்ணா முதல்ல சொல்றது இல்ல அண்ணா அவன் அப்படி சொல்றான் அப்படி அவன் சொன்னா முடிஞ்சங்கட போச்சு பித்தி ஏய் அரேஷ் போ ஜாக்கிரதை தாயே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏய் யாரடா சொல்ற அண்ணா நீங்க நவருக்கு சாமி ஏன்னா யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க நிச்சயமும் தாயே ஆமா ஒரு ஆளு செவனியெல்லாம் திரும்பிடுவேன் எதமா நீங்க எழுப்பு கூட நீங்க நவருக்கு எதமா ஆடேத பக்கம் எப்ப வந்தீங்க இப்பொழுதுதான் வந்து அந்த ஒரு ஆள் அனுப்பியிருந்தா நான் வந்துருவேன் பரவாயில்லை வந்தவனாக இருக்கட்டும் நீ போனவனாக இருந்தாலும் சரி இதோ இன்று தினத்துல தீபாவளியை திருத்தமிழ நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன மராதவல்லி திருக்கல்யாணம் ஆமா அசாசுரன் ஆஞ்சநேய யுத்தம் இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது சரி அப்படி சொல்ற எடுத்துட்டு அப்புறம் ஆளே அவனையும் தேவ அடியா வந்தா தேவ அடையா அப்படியா நீங்க சொல்லுங்க நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் என்ன இதோ மேக மண்டலம் இருக்கிறது பார் மேக மண்டலம் ஆமா பூலோகம் இல்ல ஆமா மேலே கரு மேகங்கள் இருக்கிறது பார் ஆமாங்க அங்கே வாழ்ந்து வருகிறேன்
மேகமண்டலத்துல. ஆமா சரி, அப்படி தங்கள் பெயர்? மேகமண்டலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஆ, வீரம் வீரம். வீரம் வீரம். புஜபல வராக்கியம் ஆ, ஆ, அரக்கர் குலத்திலே ஆ. இறக்கமில்லாமல் வந்தவன். ஆ. என்னுடைய பெயர் என்ன? ஆஹா. அகண்ட மார்பு, ஆ. நீண்ட புஜங்கள், புஜங்கள், பார்வையிலே பார்வை, பார்வை, ஆ. ஒளிவிட்ட கண்கள், கண்கள், மண்வெட்டிலே போல என்னுடைய அவர்கள் அருக விற்கை போல் வீசை, வீசை, ஆழ இசங்களை போல் அன்னுடைய அங்கங்கள். அதான், அதான், அதான். அப்படியாவட்ட ஆ. என்னுடைய பெயர் தான் ஆ. ஹலோ அசாசுரன். அசாசுரன் உங்க பேருங்க? ஆமா, சரிங்க. மேகமண்டலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அசாசுரன். அசாசுரன் கரைங்க. ஆமா, மேகமண்டலம் கரைங்க. ஆமா. உங்க தாய் தகப்பு இருப்பாங்கல்ல? ஏய், ஆ. என்னுடைய தாயார் யார்? ஆ, நாங்கள் ஆ. எப்படி பிறந்தோம்? எப்படி? இதோ ஆ. என்னுடைய தாயாதிகள் யார் தெரியுமா? ஆ. நாங்கள் எல்லாம் ஆ. ராவணாதி கூட்டத்தை சார்ந்தவன். ராவணாதி கூட்டம் சேர்ந்தவங்க. ஆமா. ஆஹா. எப்படி? ராவணாதி கூட்டம். அந்த ராவணாதி கூட்டம் என்றால் ஆ. ராவணனால் பிறக்க வைத்தவன் நாங்கள். அப்படிங்களா? ஆமா. ஓஹோ. 10 தலை கொண்ட ராவணேஸ்வரர் இருக்கிறார் அல்லவா? ஆ. அரக்கர் குலத்தில் ஆ. இப்படியாவட்ட ஆ. போன ஜன்மம், ஆ, போன யுகம். யுகம். ஆமா, ஆ, ஆ. இரண்டாவது யுகத்திலே ஆ. யார் ஆ. 10 தலை கொண்ட ராவணேஸ்வரனுடைய ஆ. படையிலே ஆ. நானும் ஒருவனாக இந்த அசாசுரன் இருந்தேன். அட, ராவணாதி கூட்டத்தை சேர்த்து வர நீங்க? ஆமா, சரி, சரி, சரிங்க. இது துபாவரி யுகம். அந்த யுகமே முடிஞ்சு போச்சே. ஆமா, ஆ. இரண்டாவது யுகம் முடிஞ்சிச்சு. ஆ. இது துபாவரி யுகம். ஆ. இந்த துபாவரி யுகத்துல நான் எப்படி இன்னும் உயிர் வாழ்ந்திருக்கிறேன்? அதான் கேக்குறேன். என்ன காரணம்? ஆ, ஆ, ஏனென்றால் ஆ, அந்த லங்கையை விட்டு ஆ. எனக்கு சொந்தமான நாடோ ஆ. இலங்கை. சரி. அப்படியாப்பட்ட லங்காவை விட்டு ஆ. நான் எதற்காக ஆ. மேகமண்டலத்திலே வாழ்ந்து வருகிறேன்? ஏன்? பயந்து வாழ்ந்து வருகிறேன். யாருக்காக? ஏனென்றால் ஆ, என்னுடைய ஆ, தெய்வமாக யார்? ஆ. 10 தலை கொண்ட ராவணனை கொன்றது யார்? அந்த ராவணனும் லட்சுமணன். ஓ, ராமன் லட்சுமணன். ஆமா, ஆ, ஆ, அந்த ராவணனும் லட்சுமணனும் ஆ. இதோ என்னுடைய லங்கையே அழித்தார்கள். சரி. அப்படி ஆ. எதை கொண்டு அழித்தார்கள்? எதை வச்சு? அனுமானுடைய துணை கொண்டு ஆஹா. கோதண்டம் என்று சொல்லக்கூடிய ஆ. வானத்தை வைத்து இதோ என்னுடைய ராவண படையே அழித்தார்கள். சண்டகாரர்கள். ஆ, யார்? ராமன் லட்சுமணன். ஆமா, அந்த அனுமானம் வச்சு அனுமாருடைய துணை கொண்டு ஆ. ராவணன் அந்த ஆ, பானமாகப்பட்டது ஆ. கோதண்ட பானத்தை விட்டு அத்தனை பேரும் கொண்டு குவித்தார்கள். சரி. அப்படி இருக்கும் வேளையிலே என்ன நடந்தது? ஆ. ஓஹோ, இப்படியே விட்டால் ஆ. நாமும் ஆ. இந்த ராவண லட்சுமண கையிலே மாண்டு மடிந்து விடுவோம். ஆ. அதனாலே ஆ. நாம் ஆ. இனிமேல் விடுக்கு இங்கே இருக்க கூடாது. ஆ. தப்பி பிழைக்க வேண்டுவதற்காக ஆ. சீக்கிரமாக ஆ. நான் தப்பி பிழைத்து ராவணாதி கூட்டத்தில் இருந்து ஆ. அந்த ராவனுடைய ஆ. லட்சுமணுடைய கோதண்ட பானத்திற்கு பயந்து ஆ. நான் இரண்டாவது யுகத்திலே ஆ. எங்கே இந்த மேகமண்டலத்திலே வந்து ஒளிந்து கொண்டேன். நாராயண, நாராயண. அப்படியா? ஆ, ராமபானத்துக்கு பயந்துட்டு இந்த ஒழிச்சிட்டீங்க. இங்கே நாராயண நாராயண சத்தம் கேட்டது. தெரியலையே. ஆ? தெரியலையே. இங்கே நாராயண சத்தம் கேட்கிறது. யாரோ போடுறாங்களே. எங்கே காணவில்லை. யாரோ வர்றாங்க. ஏய், நாராயண நாராயண. அட சண்டாளா, அடி பண்ணா விடு விடு வேணும் படிய பாலகடே. ஐ. ஆராணி, என்ன நாராயணா நாராயண என்றால் நாரதனாகப்பட்டவனை பற்றி எனக்கு தெரியாதாடா? நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நீ எப்படி நல்ல செய்தி கொண்டு வருவ? உங்களுக்கு என்றே பிறந்திருக்கிறார். யார் கொள்வதற்காக நீ வந்திருக்கிறாய்? உங்களுக்காகவே ஒரு பெண்மகள் பிறந்திருக்கிறார். வந்தாலே போதும். ஆமா. நீ வந்தாலே போதும். ஆ. இந்த அரக்கர் கூட்டத்திற்கு அழிவுதான். ஆஹா. தேவாதி தேவருக்கு நீ சகாயன நன்மை செய்ய. நன்மை செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு எப்படா நீ நம்பி செய்வ? ஆமா. என்னை இப்போ அரக்கர் கொட்டதை எல்லாம் கொள்வதற்கு நீதானடா அந்த தேவாதி தேவர் தேவ பூச்சிகளுக்கு நீ துணையா நிக்கிற. இன்னும் எப்படி நம்ம தெரியாது தெரியாது. தெரியாது. நாரதரே, பாக்கலையா? நாரதரே, எப்ப சத்தியநாராயண கோயில் ஒழிக்கிறியான்னு தெரியல. இதோ பாருங்கள். ஐயோ, அடா 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 என்ன என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு.
அழகு. இப்படி அவட்ட அழகை உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார். எனக்காகவே வளர்ந்து அடே நாரதா, என்னடா உன் மீது அவ்வளவு கோபமாக இருந்தது கொல்லலாம் என்று இந்த அழகிய பெண்ணுடைய உருவப்படத்தை காட்டி உன்னுடைய கோபம் எல்லாம் குறைந்து இப்பொழுது மோகமானது வந்து விட்டது. இது நாள் வரைக்கும் நல்லவனாய் கேட்டவனா? நீ நல்லவன். நல்லவன் தானே? நீ நல்லவன். புறப்படி மரகதாபுரி நாட்டுக்கு சென்று என்னிடத்தில் காட்டுகிறார். உனக்காகவே பிறந்திருக்கிறாள். உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமா. என்னடா பாராட்டி பூபதி அவர்கள் தங்கம் நமக்காக சத்திலிருந்து ரூபாய் 100 வாரி வாரி வழங்கியிருக்கிறார். ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். ஆமா. அவர் பிறகு எந்த பக்கம் போனாலும் அம்மனுடைய கிருபியினாலே சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும். ராமோஜயம். அவோஜயம். புறப்படி நாட்டுக்கு சென்று அவள் பெயர் மரகதவலியை திருமணம் செய்து அப்படி என்றால் ஆண்டு வரக்கூடிய மரகதவலி அவர்கள் நினைச்சா காத்துக் கொண்டிருக்கிறார். புறப்படி. ஆமா. அவரை நினைத்து கௌரவத்தை செய்து கொண்டிருக்கிறார். கண்ணு தெரியலையா? எங்க எங்க போன? இங்க நீ இருக்கிறது தெரியலையா? எங்க? நொல்லக்காட்டு ஊதியாட்டம். சும்மா ஒரு இதுக்கு பேசுறேன். எதுக்கு? சும்மா இவன் உட்காந்து தெரியும். இன்றைய தினமாக எனக்கு ஒரு